Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. எந்தவித புரிதலும் இன்றி அறிவிக்கப்பட்ட அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன் தெரிவித்தார். அவரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு கனிம வளத்துறை வெளியிட்டிருக்கின்ற அரசாணை தான் சூழலியலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் வரை 10 வருடம் வரைதான் கல்குவாரிக்கான ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் அதை 30 வருடமாக நீட்டித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பூவுலகில் நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு கலந்துரையாடலாம். சார் வணக்கம். சார் இந்த தமிழ்நாடு கனிம வளத்துறை வெளியிட்டிருக்கின்ற இந்த அரசாணை எப்படி பார்க்கிறீர்கள்? 10 வருடத்திலிருந்து 30 வருட காலம் வரை ஒப்பந்தம் வைத்திருக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க. மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டின் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு நாளும் தென்காசி வழியாகவும் கன்னியாகுமரி வழியாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதி வழியாகவும் நூற்றுக்கணக்கான லாரிகள் தமிழகத்தின் கனிம வளத்தை எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் முறைப்படுத்தலும் இல்லாமல் பல்வேறு செயல்பாட்டாளர்கள் தங்கள் உயிரை கொடுத்துள்ளார்கள். இதை போன்ற பல்வேறு கனிம வள கொள்ளைக்கெடுத்தாக மணல் திருட்டாக இருக்கட்டும் அல்லது கல்குவாரியாக இருக்கட்டும் பல்வேறு செயல்பாட்டாளர்கள் உயிரை கொடுத்து போராடி இருக்கின்ற மண் இந்த மண். அப்படி இருக்கின்ற சூழலில் எந்த விதமான ஒரு ஆய்வுகளையும் மேற்கொள்ளாமல், அதாவது ஒரு ஹெக்டேர்லேருந்து 5 ஹெக்டேருக்குள்ளே இருந்ததுன்னா இது ஒரு வருடத்துலேருந்து 10 வருடமாக இருந்த லீஸை, அதாவது ஒவ்வொரு எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்டுக்கும், அதாவது 5 ஹெக்டேர் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு, 10 ஹெக்டேர் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு, 20 ஹெக்டேர் வைக்கணும் குறிப்பிட்ட அளவுன்னு சொல்லி அந்த லீஸ் இருந்துச்சு. 1 முதல் 10 ஆண்டுகள் இருந்துச்சு. இப்போ 10 முதல் 30 ஆண்டுகளாக அதை நீட்டியிருக்கிறார்கள். அதாவது இப்போ 1லேருந்து 5 ஹெக்டேர் இருந்துச்சுன்னா அது 10 வருஷம், அதுக்கடுத்தது 10க்குள்ளே இருந்துச்சுன்னா 20 வருஷம், 10க்கு மேலே இருந்துச்சுன்னா 30 வருஷம். அப்போ நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு ஒரு 10 ஹெக்டேர் லீஸை கொடுத்துட்டோம்னா, உரிமத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்கிறாங்க கூட தெரியாது. எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் இந்த அறிவிப்பு நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு. தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாணை எதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறாங்க? ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகத்தான் இருக்கும். அப்போ இது தொடர்பாக கருத்து கேட்புகள் ஏதாவது நடத்தப்பட்டதா? அதெல்லாம் ஒன்றுமே நடத்தப்படல. முதல்ல ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸே கிடையாது, அறிவியல் பூர்வமாக இது அணுக வேண்டிய ப்ராசஸ் கிடையாது. கல்குவாரிகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பாறைகளுடைய அளவு அதை நிர்ணயிப்பதற்கு இந்த அரசாணையில் ஏதாவது விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் எப்படி பாறைகளை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா சார் இதில்? அது ஏற்கனவே இருக்கின்ற அந்த மைனிங் லீசிங்கில் இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் மட்டும் தான் 2 கிளாஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த 21வது கிளாஸ், அது அந்த எத்தனை ஆண்டுகள் என்பதை நீட்டிப்பதற்கான ஒரு சரத்து. இன்னொன்று அமால்கமேஷன் ஆஃப் மைனிங் லீசஸ். 2 மைனிங் லீஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஒன்றா சேர்த்துக்கலாம்னு சொல்லி அமால்கமேட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம். இந்த 2 தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் மைனிங் லீஸில் ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களும் இதுக்கு பொருந்தும் நான் நம்புகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான கல்குவாரிகள் செயல்படுகின்றன. இந்த அரசாணையின் மூலம் இந்த கல்குவாரிகள் எந்த விதமான ஒரு விதிகளுக்கும் உட்படாமல் அதிக அளவில் சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என சூழலியலாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.